பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக இஸ்ரவேல் மக்கள் தசம பாகம் செலுத்தினார்கள் என்று நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் செலுத்தினான் என்று வேதம் சொல்கிறது. தசம பாகம் மக்கள் தங்கள் கையிட்டு செய்யும் பலன்களில் 10% கர்த்தருடைய ஆலயத்துக்கு தசம பாகம் கொடுப்பார்கள். தங்கள் விளைச்சலிலும் தங்கள் மிருக ஜீவன்களின் விருத்தியிலும் அவர்கள் தசம பாகம் செலுத்தினார்கள். அதை ஆண்டவருடைய ஆலய பராமரிப்புகளுக்காகவும் ஏழைகளின் நிதிக்காகவும் இதர காரியங்களுக்காகவும் செலவிட்டார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. கர்த்தர் அவரே சொல்கிறார், மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனங்களில், உங்கள் தசம பாகங்களை பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள், அதனால் நான் உங்களை ஆசீர்வாதங்களினால் வர்ஷிப்பிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று தேவன் சொல்கிறார். புதிய ஏற்பாட்டிலே தசம பாகம் நமது ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அவரும் சொல்கிறார். 23:23 அவர் சொல்கிறார், பரிசேயர்களை பார்த்து, நீங்கள் ஒத்தலாம் வெந்தயம் சீரகங்களில் நீங்கள் தசம பாகங்களை செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்த விசேஷித்த நற்குணங்களாகி நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் நீங்கள் விட்டுவிட்டீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கோடிட்டு காட்டுகிறார். இக்காலத்திலே, இந்த சோதனை காலத்திலே உலகம் இச்சையை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலத்தில் உலகம் அதிவேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரை பற்றி நினைக்க சிந்தையும் கிடையாது, செயலும் கிடையாது. இச்சையை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறான் மனுஷன். ஆண்டவரை பற்றி நினைக்க கூட நேரம் இல்லாமல் தறிகெட்டு ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடம் ஒரு தசம பாகம் எதிர்பார்க்கிறார். என்ன தசம பாகம் என்று கேட்கிறீர்களா? நம் காணிக்கையை அல்ல, ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்து நம்முடைய ஆசீர்வதிக்கும் ஆயுள் என்ற நாட்களிலே 10% அல்ல, ஒரு நாளில் 1 நிமிடம் எனக்கு தசமமாக கொடு என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கம்மி, யாரை நான் அனுப்புவேன் என்று அங்கலாய்க்கிறார். நாம் நித்தியத்தை நோக்கி சத்தியத்தை நோக்கி ஓட, அவருடைய நாமத்தை நாம் விளக்க பிரஸ்தாபிக்க நம் நேரத்தில், அவர் கொடுக்கும் நேரம், அந்த நேரத்தில் 1 நிமிடம் நாம் அவருக்கு தசம பாகமாக கொடுப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.